ஜூலை 27. புனித நட்டாலியா. மூர் இனத்தைச் சேர்ந்த நட்டாலியா ஆண்டவர் இயேசுவினை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மனம் மாறினார். அவுரேலியஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இறை பக்தியோடு வாழ்ந்தார். கிறிஸ்தவம் எதிர்க்கப்பட்ட அக்காலத்தில் வெளிப்படையாக கிறிஸ்துவினை அறிவித்த நட்டாலியா ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். சிறைகளுக்குச் சென்று கைதிகளுக்கு ஆறுதல் கூறி நற்செய்தியினை அறிவித்த நட்டாலியா ஆண்டவரை வெளிப்படையாக அறிவித்ததால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையினில் நற்செய்தி அறிவித்து ஆண்டவரின் அன்பினை எடுத்துக் கூறிய நட்டாலியா சிறை காவலர்களால் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். தன் குழந்தைகளை இறை பக்தியில் வளர்த்தெடுத்த நட்டாலியா தன் பிள்ளைகளிடம் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிக்காக பல்வேறு துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட நட்டாலியா கிபி 852 ஆண்டு ஜூலை 27 நாள் தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியானார். தன் உயிரினை பெரிதுபடுத்தாது ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நட்டாலியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித நட்டாலியா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குழந்தைகளை இறை ஞானத்தோடு வளர்த்தெடுக்க உறுதியேற்போம்.